ஸ்பான்சர்ட் பை நெட்கோ ஸ்டுடியோ வழங்கும் சீரன் திரைப்படம் விரைவில். எங்களோட சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ்ன்னு சொல்ல வந்தா நம்ம 125 பேஷண்ட்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணியிருக்கோம். மெயினாக ஆர்த்தோ அண்ட் நியூரோ ரீஹேப்ல நமக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறது நம்ம மீனாட்சி சுந்தரம் சார். அவங்க கைடன்ஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நம்ம ஃபிசியாட்ரிஸ்ட் வந்து டாக்டர் பாலமுருகன் சார் இருக்காங்க. இது வந்து ஒரு சக்சஸ் மீட் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் லாவண்யா சொன்ன மாதிரி ஆகஸ்ட்ல நாங்க தொடங்கணும். ஆர்த்தோ அறுவை சிகிச்சை செஞ்சவங்களா இருக்கலாம், மூளை அறுவை சிகிச்சை செஞ்சவங்களா இருக்கலாம், ஸ்பைன்ல அறுவை சிகிச்சை செய்தவர்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த அடிபட்டதுக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது ஒரு 50% வச்சுட்டா கூட, அதாவது ஒரு சர்ஜரியோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறது ஒரு 50% வச்சுட்டா கூட, ரீஹாபிலிட்டேஷன்ங்கிறது மீதி 50% கரெக்டான கருவிகளை வச்சு அவங்களுக்கு சரியான மருத்துவம் கொடுக்கறோமா அப்படிங்கறத பொறுத்து தான் அவங்களோட ரீஹாபிலிட்டேஷனுடைய நார்மல் லைஃபுக்கு அவங்க போக முடியும். ஏன்னா சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னாக்க எழுந்திருப்பாங்க, நடப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அது சேம் டைம் அவங்களுடைய நார்மல் லைஃப் முதல்ல இருந்த போல ஒரு நார்மல் லைஃபுக்கு அவங்க போக முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அது கேள்விக்குறியா தான் இருக்கு. மருத்துவங்கிறது மிக முக்கியம். ஏன்னா மணித்துளிகள் ஒரு 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 பக்கவாத நோய்னா உடனடியான கோல்டன் அவர்ஸ், அந்த பொன்னான மணித்துளிகள் விரயம் பண்ணாமல் வைத்தியம் பண்ணணும். அது முதல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செட்டிநாடு நியூஸ் சேனல்.